வபாஹோமம் பிரம்மா பண்ணதான ஹோமத்திலேருந்து தோன்றினவர், யஜ்ஞ குண்டத்திலேருந்து தோன்றினவர். அதெல்லாம் முகம்லாம் உடம்பெல்லாம் போட்டு போட்டா இருக்கும். அந்த நெருப்புலேருந்து தோன்றினால நெருப்பு வடு. எப்படி பார்த்தசாரதி எம்பெருமானுக்கு ஸ்ரீ திருவல்லிக்கேணி போனா அங்க முகம்பூரா போட்டு போட்டா இருக்கும். அது எல்லாம் என்னடான்னா பீஷ்மாச்சாரியர் மகாபாரத யுத்தத்தை அடிச்ச அம்பு பட்ட காயம். அந்த வடு எப்படி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி எம்பெருமானுக்கு இருக்கோ அது மாதிரி இங்க என்னடான்னா இவர் ஹோம குண்டத்திலேருந்து தோன்றதுனால அந்த ஹோமத்தினுடைய வடுக்கள் இருக்கு இல்லையா உடம்புல, அந்த வடுதான் அந்த தீப்பட்டதான அந்த வடுக்கள் தான் இங்க இருக்கு வரதராஜ. அதனால அவர் முகத்திலேருந்து வர வாசனையும் இப்படிதான் இருக்குமா. அதனால முகம் வரதராஜஸ்ய மந்தஸ்மிதம் உபாஸ்மயே. ஜெல்லுன்னு இந்த யஜ்ஞ பரிமளம் வீசும்படியான முகம், அதுல வேற ஒரு மந்தஹாசம், வேற ஒரு சிரிச்ச முகம். கிட்ட போய் பார்த்தா தான் அந்த சிரிச்ச முகம் அழகு தெரியும். பார்த்தசாலையும் கிட்ட போய் சேர்க்கிச்சதான் அந்த சிரிக்க